உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தஞ்சாவூர் மயிலாடுதுறை சாலையை இணைக்கும் பகுதியில் 26ஆம் தேதி இரவு சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் பேனர்களை குறுக்கே வைத்து தாவேகாவினர் அட்டகாசம் செய்துள்ளனர். அப்போது அந்த வழியாக ரோந்து பணியில் இருந்த காவலர் தேவேந்திரன் அவர்களை கண்டித்து சாலையின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த பேனர்களை அகற்ற முயன்றார். இதில் ஆத்திரமடைந்த தாவேகா வார்டு உறுப்பினர்களான 21 வயதான அருண் மற்றும் 30 வயதான காளி ஆகிய இருவரும் காவலர் தேவேந்திரனை புரட்டி எடுத்துள்ளனர். அதில் அவரது வலதுகையின் மணிக்கட்டு எலும்பு முறிந்தது. இதுகுறித்து உடனடியாக கும்பகோணம் மேற்கு போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. குற்றவாளிகள் இருவரும் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடினர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் காவலர் தேவேந்திரனை முதலில் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக கும்பகோணம் மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் சிவகுமார் வழக்கு பதிவு செய்து 2 பேரையும் தீவிரமாக தேடி வந்தார். இதையடுத்து தலைமறைவாக இருந்த காளியை போலீசார் கைது செய்தனர். மற்றொரு குற்றவாளியான அருண் கும்பகோணத்தில் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைத்தனர். கும்பகோணத்தில் எந்தவித பயமும் அச்சமும் இன்றி பணியாற்றிக் கொண்டிருந்த காவலருக்கே தாவேகாவினர் மாவுக்கட்டு போட்ட சம்பவம் அப்பகுதி காவலர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் கடும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழக முதல்வராக தாவேகா தலைவர் விஜய் பதவியேற்று இன்னும் 20 நாட்கள் கூட முடியவில்லை. அதற்குள் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் குற்றங்களும் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. சட்ட ஒழுங்கை பேணி காப்பேன் என்று வசனம் பேசிய முதல்வரின் ஆட்சியில் நடக்கும் விஷயங்கள் மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாக மக்கள் புலம்புகின்றனர். உடனடியாக முதல்வர் விஜய் விரைந்து நடவடிக்கை எடுத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்ற குரல் அழுத்தமாகவே ஒலிக்க ஆரம்பித்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.